கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். நமக்கு கதைகள் கேட்குறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அது மர்ம கதையாக இருந்தால் அதனுடைய அந்த எண்டு வரைக்கும், முடிவு வரைக்கும் நம்ம அப்படியே பரபரப்பாக இருப்போம். நகைச்சுவை கதையாக இருந்தால் பக்கம் பக்கமாக சிரிச்சுக்கிட்டே போவோம். இயற்கை பற்றிய கதையாக இருந்தால் அதில் தோய்ந்துருவோம். குழந்தைகளுக்கு கதை சொல்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்கள் கதையை கேட்டுக்கிட்டே வர்றப்ப ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். தெனாலிராமன் கதைகள், மரியாதை ராமன் கதைகள், அப்பாஜி கதைகள், இதெல்லாம் நீங்கள் கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்ன, நான் சின்ன பிள்ளையில் படித்த கதை, இன்னும் சொல்ல போனால் கேட்ட கதை. இந்த கர்ண பரம்பரை கதை அப்படின்னு இப்போ நானும் என்னுடைய நண்பர் கமல் அவர்களும் பேசிகிட்டு இருந்தோம். கர்ணம்னா என்னென்னா காதுன்னு அர்த்தம். படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, காது வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது. கர்ண பரம்பரை கதை. அதில் அது மாதிரி இந்த கதைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் பஞ்சு வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் ஒரு 4 பேர் சேர்ந்து, அதாவது பருத்தியை வாங்கி அதிலேருந்து அந்த பஞ்சை எடுத்து கொட்டையை தனியாக பிரித்து பஞ்சு மூடைகளாக மாற்றி அதை மில்லுகளுக்கு அனுப்புனா நிறைய பணம் கிடைக்கும். நல்லா சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனெக்டிகேட்டில் ஏல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி ஏல் துரை இந்தியாவில் விளைந்த பருத்தியை வைத்து கொண்டு தான் மான்செஸ்டருக்கு அனுப்பி அந்த பணத்தின் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்தை அவர் பேரில் கட்டினாராம். சரி, இந்த 4 வியாபாரிகளும் பஞ்சு மூட்டையை நிறைய அடுக்கி வச்சு விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. நல்ல லாபம் கிடச்சிருக்கு. அப்போ அதில் எலி தொல்லை இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த மான்ஸ்டர்னு ஒரு படம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எஸ்.ஏ. சூர்யாவுடைய படம். அந்திமாலை நேரம்னு கூட ஒரு பாட்டு வரும். அந்த படத்தில் எப்படி அவர் எலியில் படாத பாடுபடுவாரோ அது மாதிரி இவங்கெல்லாம் எலினால் படாத பாடுபட்ட உடனே என்ன பண்ணாங்களாம், ஒரு யோசனை பண்ணி பூனை வளர்க்கலாம்னு யோசிச்சுருக்காங்க. அதுபடி ஒரு பூனையை வாங்கிட்டாங்க, உயர் ஜாதி பூனையை வாங்கிட்டாங்க. இந்த பூனையை இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தத்தெடுத்த மாதிரி வச்சுக்கிட்டு இதில் 4 காலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால்னு பிரிச்சுக்கிட்டாங்களாம். அதாவது இந்த கால் இவருக்கு, இந்த கால் அவருக்கு, அந்த கால் அவருக்கு, அந்த கால் அவருக்கு. இதில் 4 பேர் அந்த 4 பட்டு தேது சுற்றுறது, அதில் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணி வைப்பாங்களாம். அந்த மாடு இப்போ அந்த பூனையும் எலிகளையெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு நிறைய நஷ்டத்தை தவிர்த்துச்சான். இதில் ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, அந்த பூனைக்கு எங்கேயே அடிபட்டுருச்சு. இந்த 4 காலில் ஒரு காலில் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு. எல்லோரும் பதறி போயிட்டாங்க, ஐயோ பூனைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு. இப்போ அந்த 4 காலில் ஒரு கால் யாரோ அவர் என்ன பண்ணார், அந்த பூனையினுடைய காயத்துக்கு அப்படி எண்ணெய் துணி சுற்றி அதை சரி பண்ணி வச்சுருந்துருக்காரு. இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு, இந்த காலோட அந்த துணி சுற்றின காலோட எலியை பிடிக்கிறோம்னு ஓடி, அப்போல்லாம் பல்பெல்லாம் லைட்டு கிடையாது இல்லையா, விளக்கு தானே இருக்கும், அகல் விளக்கு, அதில் இழுத்துக்கிட்டே ஓடி அந்த எண்ணெய் துணியை அப்படியே பிடிச்சி அந்த பஞ்சு கோடவுன் முழுவதும் வச்சுருந்த இடம் முழுவதும் அப்படி தீப்பிச்சிருந்துச்சா. பூனை தப்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பூனை தப்பிச்சிருச்சு. இப்போ அந்த பஞ்சு பூரா எரிஞ்சு போச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம். இந்த வியாபாரிகள்லாம் அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க இப்போ என்ன ஆச்சுன்னா, 3 பேர் சேர்ந்து அந்த 4வது காலில் எண்ணெய் சுற்றினார்ல அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. உன் காலில் நீ எண்ணெய் துணி சுற்றினதுனால தான் அந்த எண்ணெய் துணியில் தீப்பட்டு இந்த பஞ்சு பூரா எரிஞ்சு போச்சு. அதனால் எங்கள் 3 பேர்த்துக்கும் நீ வந்து நஷ்ட ஈடு தரணும்னு கேட்டாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் தீப்பிடிக்கணும்லாம் இப்படி செய்யலை, பூனையை காப்பாற்றுறதுக்காக தான் அது செஞ்சுருக்காரு. உடனே இது வழக்கு மன்றத்துக்கு போயிருக்கு. யாராவது எல்லோரும் சொன்னாங்க, ஆமாம் ரைட் தானே கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, மரியாதை ராமன்கிட்ட போய் இந்த வழக்கை சொல்லுவோன்னு சொல்லி, அப்போ அந்த ஊரில் பெரிய நீதிபதி அவர் தான், அவரை கூப்பிட்டு போய் சொல்லியிருக்காங்க. அவர் வழக்கை பூரா விசாரித்தார். இந்த 3 பேர்கிட்ட சமாதானம் சொல்லியிருக்கார். அவர் வேணும்னு செய்யலையா, பூனையின் மீது கொண்ட கருணையினால் தான் அதை செஞ்சுருக்காரு. அதனால் நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது, எங்கள் 3 பேர்த்துக்கு அவர் தான் கொடுக்கணும். அப்படியா, சரி அப்போ நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னாராம்.
அந்த தீர்ப்பு சொன்னதை கேட்டு இந்த 3 பேரும் அப்படியே நடுங்கி போயிட்டாங்களாம். எங்களுக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்ட்டாங்களாம். அப்படி என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பார்? இப்போ நீங்கள் இதை குழந்தைகள்கிட்ட ஒரு நிமிஷம் யோசிக்க சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்கள். மரியாதராமன் என்ன சொன்னார்? ஐயா, பூனை ஓடுச்சுன்னு சொன்னீங்க. அந்த 4வது அடிபட்ட காலில் ஓடி இருக்குமா? ஓடி இருக்க முடியாது. ஓடுறதுக்கு காரணமாக இருந்தது எது? இந்த 3 கால் தான். அப்போ இந்த 3 காலில் அது ஓடினதுனால தான் அந்த இது பூரா தீப்பிடிச்சிச்சே தவிர அந்த ஒத்த காலில் தீப்பிடிச்சதுனால இல்லை. அதனால் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், உடனே கொடுங்கன்னாரு. இந்த 3 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க? ஐயா, எங்களுக்கு அவர் ஒன்றும் தர வேண்டாம், தப்பு எங்கள் பேரில் தான், நாங்கள் தவறாக கேட்டோம் அப்படின்னொடனே அவர் சந்தோஷப்பட்டு கும்பிட்டாராம் மரியாதராமனை. அப்போ என்ன தெரியுதுங்களா? எந்த ஒரு நீதி தீர்ப்பு சொல்வதாக இருந்தாலும் அந்த தீர்ப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் சொல்லுகிற தன்மை இருந்தால், அநியாயம்னு தெரிஞ்ச உடனே அந்த அநியாயத்தை மாற்றி நல்ல விஷயங்களை தீர்ப்பாக தருகிற போது எல்லோருக்கும் பெருமை ஏற்படும். மரியாதராமன் கதைகள் புத்தகங்களில் படித்து பாருங்கள், அபூர்வமான செய்திகள் இருக்குது.